ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். இந்த வீடியோ வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு டியூஷன் எடுக்கிறவங்க ப்ளஸ் சின்ன பிள்ளைங்க வச்சுருக்க பேரண்ட்ஸ் இவங்க எல்லாருக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஐடிக்கையில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்து இப்போது நீங்கள் டியூஷன் எடுத்துகிட்டு இருந்தாலும் உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாலும் இல்லைனாலும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் பேரண்ட்ஸாக இருக்காங்க, 10 வயசுக்குள்ளே உள்ள குழந்தைங்களுக்கு பேரண்ட்ஸாக இருக்காங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது அவங்களுக்கு. அதாவது 10 வயசுக்குள்ளே இருக்க குழந்தைங்க, உதாரணத்துக்கு இப்போ 7 வயசு குழந்தை இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் குழந்தைக்கு நீங்கள் வந்து மேக்ஸ் பாடம் சொல்லிக் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. அந்த மேக்ஸ் அப்படிங்கிற வேர்டை கேட்டாலே நிறைய பிள்ளைங்களுக்கு அது என்னென்னா ஒரு பயம். மேக்ஸா அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் தான் வந்து இருக்குது, சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரிய பிள்ளைங்க வரைக்கும். அது வந்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை அப்படிங்கிறது எப்போ அவங்களுக்கு புரியும்னா, அந்த கணக்கு பாடம் சொல்லி கொடுக்குறவங்க அதை பாடம் போல் சொல்லி கொடுக்காம ஒரு விளையாட்டு மாதிரி அவங்க சொல்லிக் கொடுக்கணும். ஸோ டெய்லி ருட்டீன் மாதிரி அதை நம்ம சொல்லிக் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப சுலபமாக புரிய வைக்க முடியும். ஸோ அப்படி ரொம்ப சுலபமாக ஒரு விஷயம் அவங்களுக்கு புரியுதுன்னா அது மேலே அவங்களுக்கு ஆர்வம் வரும். ஸோ அந்த மாதிரி உங்களுடைய குழந்தைங்களுக்கு மேக்ஸில் ஆர்வம் வரவழைக்கிறதுக்கு, மேக்ஸ் நல்லா போடுறதுக்கான ஒரு 5 டிப்ஸை தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ மறக்காமல் ஃபுல் வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு விஷயம், ஆஸ் அ அம்மாவாக நம்ம வந்து சமையல் அறையில் தான் ரொம்ப அதிகமாக இருப்போம். அப்போ அந்த இடத்துல கூட நம்ம பிள்ளைங்களுக்கு மேக்ஸ் சொல்லிக் கொடுப்போம். அப்போ சமையல் அறையை ஒரு வகுப்பறையாக மாற்றுங்க. கிச்சன் மேக்ஸ்ன்னு சொல்லுவோம். இதுதான் நான் கொடுக்குற ஃபஸ்ட்டு டிப்ஸ். உங்கள் குழந்தைங்க சாப்பிட்றப்ப இல்லை சமையலுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறப்பயே நீங்கள் மேக்ஸை பற்றி அவங்களுக்கு சொல்லித்தரலாம். இப்போது நான் ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ உங்களுடைய பாப்பா இருக்கான்னு வச்சுக்கோங்க. அவகிட்ட வந்து நீங்கள் இன்றைக்கி நம்ம 4 பேர் சாப்பிடணும், நீ, நான், அப்பா, அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலியில் ஒரு தங்கச்சியோ தம்பியோ, நம்ம 4 பேர் சாப்பிட்ணும் இல்லையா? அப்போ வந்து நமக்கு 4 தட்டு வேணும். ஆனால் இப்போ என்கிட்ட 2 தட்டு தான் இருக்குது, இன்னும் எத்தனை தட்டு நம்ம எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். அப்போ வந்து அந்த குழந்தை யோசிக்கும். 2 தட்டு இருக்குன்னா இப்போ வந்து அப்பாவுக்கு 1 அம்மாவுக்கு 1, அப்போ நம்ம 2 பேருக்கும் இல்லையே, அப்போ 2 தட்டு எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை யோசிக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த இடத்துல நம்ம யோசிக்க வச்சுட்டோனாலே குழந்தைங்க மேக்ஸ் போட ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு தான் அர்த்தம். அப்போ கூட்டல், கழித்தல் இது எல்லாமே வந்து தானாகவே அவங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். நான் சொன்னது சிம்பிளான எக்ஸாம்பிள் தான். ஏன்னா பிள்ளைங்க வந்து 10 வயசுக்குள்ளே இருக்க பிள்ளைங்க தான் சொல்லியிருக்கேன். நார்மலாக நம்ம மேக்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறப்ப நம்ம கேஜிலேருந்தே வந்து இது எல்லாமே சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு வந்து ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகணும், செகண்ட் ஸ்டாண்டர்ட் போகணும் அப்படின்லாம் இல்லை. 3 வயசு 4 வயசில் நீங்கள் கேஜி போடுறப்பே ஆளுக்கு ஒரு தட்டு வேணுமா, நம்மக்கிட்ட 2 தட்டு தான் இருக்குது, இப்போ இவங்க 2 பேருக்கும் தட்டு எடுத்துகிட்டு வா, இல்லை உங்கள் 2 பேருக்கும் தட்டு எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லலாம். இது நம்ம கிச்சனில் வச்சு சொல்லிக் கொடுக்குற ஒரு மெத்தட் தான் இது. இதுலேயே நீங்கள் நிறைய விஷயங்கள் சொல்லலாம். இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு வந்து பருப்புலாம் இருக்கும் உங்ககிட்ட, அந்த நிலக்கடலை, கொண்டக்கடலை அந்த மாதிரிலாம் இருக்கிறதெல்லாம் நீங்கள் கவுண்ட் பண்ண சொல்லலாம். இது எல்லாமே கூட வந்து மேக்ஸ் தான். நெக்ஸ்ட்டு வந்து நம்பர் பாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒரு நம்பரை உருவாக்குறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்குது, இப்போ ஒரு நம்பரை உருவாக்க என்னென்ன வழிகள் இருக்குது அப்படிங்கிறத விளையாட்டாக நீங்கள் சொல்லலாம். இப்போ வந்து எப்படின்னா, இப்போது ஒரு அக்கா தங்கச்சி இருக்காங்க அப்படின்னா, இப்போ அக்காவை வந்து 6 விரலை காட்ட சொல்லிவிட்டு, இப்போ 10 விரல் வேணும்னா பாப்பா நீங்கள் எத்தனை விரல்மா காட்டணும் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அவங்க அக்கா ஆல்ரெடி 6 விரல் காட்டிட்டாங்க, அப்போ இவங்க வந்து இன்னும் 4 விரல் காமிக்கணும். ஸோ அந்த இடத்துலையும் குழந்தைங்க யோசிப்பாங்க. அவங்க தப்பான ஆன்சர் சொன்னாங்கன்னா தயவு செஞ்சு அவங்கள திட்டாதீங்க. திட்டாமல் இங்கே பாரு 6 விரல் அக்கா விட்டுருக்காளா, நீ வந்து ஒரு 4 விரல் விடு அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து அம்மா வந்து நான் ஒரு 8 விரல் விடுறேன், அக்கா வந்து ஒரு 4 விரல் விடட்டும், மொத்தம் எத்தனை அப்படின்னு சொல்லியும் கேட்கலாம். இல்லை இப்போ வந்து 12 வேணும் அப்படின்னா நான் 8 விரல் விட்டுட்டுனா அக்கா எத்தனை விரல் விடணும், அந்த மாதிரி சொல்லியும் வந்து நீங்கள் கேட்கணும். ஸோ இது வந்து அவங்களுக்கு பெரிய பெரிய நம்பர்ஸ் எல்லாம் கூட்டுறப்ப அதை வந்து அவங்க மனசுக்குள்ளேயே போடுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ பெரிய நம்பர்னால் உதாரணத்துக்கு 8யும் 7யும் கூட்டினா நம்ம கை விரல் பத்தாது இல்லைங்களா? ஸோ அப்போ அவங்க வந்து அந்த மைண்டுக்குள்ளே கால்குலேஷன் போடுவாங்க. இது 2வது மெத்தடு. அடுத்தது கடை வச்சு சொல்லித்தரது, அதாவது ஷாப்பிங் கேம் மாதிரி. இது வீட்டிலையே ஒரு சின்ன குட்டி கடை செட்டப் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. விளையாட்டு பொருள் இல்லைனா வந்து பிஸ்கெட் பாக்கெட்டு அந்த மாதிரி வச்சுட்டு, அதெல்லாம் அந்த கடையில் இருக்க மாதிரி வச்சுட்டு, பேப்பரில் வந்து விளையாட்டு பணத்தை வந்து நீங்கள் கொடுத்து வாங்க சொல்லலாம். இப்போ பேப்பரில் வந்து நீங்கள் ரூ. 10, ரூ. 20, ரூ. 50 அப்படின்னு சொல்லி எழுதி வச்சு அதுதான் வந்து பணம் அப்படின்னு சொல்லி, இப்போ இந்த பொருள் வாங்கினா, இப்போ ரூ. 10 பிஸ்கெட் வாங்கினா அந்த ரூ. 10 எழுதியிருக்கு அந்த பேப்பர் வந்து தரணும். ஸோ அந்த மாதிரி வந்து விளையாட்டாக நீங்கள் சொல்லித்தரலாம். அப்போ இந்த பிஸ்கெட் வந்து ஒரு ரூ. 10, அந்த சாக்லேட் வந்து ஒரு ரூ. 5, அப்போ மொத்தம் எவ்வளோ ஆச்சு அப்படின்றப்ப குழந்தைங்க என்ன பண்ணுவாங்கன்னா கூட்டுவாங்க, 10 5 15 அந்த மாதிரி.
ஸோ அந்த இடத்துல வந்து பணத்தை எப்படி கையாளணும், கூட்டலும் அந்த கழித்தலும் நிஜ வாழ்க்கையில் எப்படி வந்து யூஸ் ஆகுது அப்படிங்கிறது ஒரு அனுபவமாகவே குழந்தைங்களுக்கு மாறும். அப்போ கடைக்கு போகிறோன்னா நம்ம வந்து காசு எடுத்துகிட்டு போவோம். நம்ம எவ்வளோ காசு எடுத்துகிட்டு போகிறோம் அண்ட் நம்ம வாங்கின பொருளுக்கு எவ்வளோ ஆச்சு அப்படிங்கிறதெல்லாம் அந்த இடத்துல அவங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து ஒரு சின்ன ப்ராக்டிக்கல் செக்ஷன் மாதிரி தான். அடுத்தடுத்து அவங்க இதை ப்ராக்டிஸ் பண்ண பண்ண அவங்களுக்கு தானாகவே புரிய ஆரம்பிச்சிடும். அடுத்த மெத்தட் என்னென்னா, மாடிப்படி நம்ம வீட்டில் வந்து மொட்டை மாடிக்கு போகிறதுக்கு படிக்கட்டு வச்சுருப்போம். அப்போ மாடிப்படிகளில் ஏறுறப்ப அந்த நம்பர்ஸை வந்து வரிசையாக நம்ம சொல்லணும். இப்போ மேலே ஏறுறப்ப 1, 2, 3, 4 மேக்ஸிமம் வந்து ஒரு 12 இல்லை 15 படி தான் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ ஏறுறப்ப நம்ம ஒன்று ஒன்றா மேலே ஏறி போகிறப்ப 1, 2, 3ன்னு சொல்லிட்டு இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகணும். திருப்பி ஏறி கீழே இறங்குறப்ப எத்தனை படிக்கட்டு இருந்துச்சோ, இப்போ 15 இருந்துச்சுன்னா 15, 14, 13, 12 அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கீழே இறங்கணும். ஸோ இது வந்து இந்த டிசெண்டிங் ஆர்டர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அசெண்டிங் ஆர்டர், டிசெண்டிங் ஆர்டர். ஏறுறப்ப ஒன்று ஒன்றா நம்ம வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு போகுது, இறங்குறப்ப ஒன்று ஒன்றா டிக்ரீஸ் ஆகிட்டு வருது. ஸோ இந்த அசெண்டிங் ஆர்டர், டிசெண்டிங் ஆர்டர்லாம் அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். ஒரே நம்பரை கூட்டுறப்ப அடுத்தடுத்த நம்பர் வருது அப்படிங்கிறதையும் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். அடுத்து மேக்ஸில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேபிள்ஸு. இந்த டேபிள்ஸை வந்து அப்படியே மனப்பாடம் பண்ணு அப்படின்னு சொல்லாமல், இப்போ உங்கள் குழந்தைங்க 10 வயசுக்குள்ளே இருக்குன்னா பாட்டெல்லாம் சூப்பராகவே மனப்பாடம் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி பாட்டு மாதிரி நீங்கள் அவங்களுக்கு வாய்ப்பாட சொல்லிக் கொடுக்கலாம். ஸோ பாட்டு மாதிரி பாடுறப்ப அவங்களுக்கு திரும்ப திரும்ப அந்த பாட்டை பாடுறப்ப அவங்களுக்கு வந்து புரிய ஆரம்பிக்கும் இந்த டேபிள்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி. ஸோ புரிஞ்சிருச்சு அப்படின்னா ஈஸியாகவே அவங்க மைண்டில் நல்லா நிற்கும். ஸோ பொருட்களை இப்போ அடுக்கி வச்சுட்டு அதை வந்து நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா, 2, 2, 2 பொருளாக வந்து வச்சுருக்கீங்க. அதை என்ன சொல்கிறப்ப என்ன ஆகும், மல்டிப்ளிகேஷன்னா வந்து ரிப்பீட்டட் அடிஷன், திரும்ப திரும்ப நம்ம கூட்டுவோம் இல்லையா, அதுதான் அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப அவங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். ஒரே நம்பரை திருப்பி திருப்பி கூட்டுறதுக்கு பதில் நம்ம அந்த டேபிள்ஸை யூஸ் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். ஸோ இதில் முக்கியமாக நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, உங்கள் குழந்தைங்க ஒரு வேளை இந்த விளையாட்டு நீங்கள் சொல்லிக் கொடுக்குறப்ப தப்பாக பதில் சொன்னாங்கன்னா அவங்கள திட்டக்கூடாது. திட்டினீங்கன்னா இன்னும் மேக்ஸ் மேலே அவங்களுக்கு வெறுப்பு தான் வரும். ஸோ திட்டாமல் அவங்களுக்கு வந்து பரவாயில்ல, நீ முயற்சி பண்ண இல்லையா, அதுவே வந்து சூப்பர் அப்படின்னு சொல்லி சொல்லணும். அதுவும் இல்லாமல் இன்னொரு டைம் வந்து நீ யோசிச்சு பாரு, இன்னொரு டைம் வந்து யோசித்து எனக்கு கரெக்டாக பதில் சொல்லு அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அவங்களுக்கு அந்த கணக்கு பாடத்து மேலே இருக்கிற பயம் போயிட்டு அது ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக மாறிடும். ஸோ நான் சொன்ன மெத்தட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய குழந்தைங்களுக்கு இதை செஞ்சு பாருங்கள், அவங்க ரொம்பவே விரும்புவாங்க. அப்படி விரும்பினாங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் உங்கள் ஃபேமிலியில் யாராவது இந்த மாதிரி 10 வயசுக்குள்ளே குழந்தை வச்சிட்ருக்கவங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இது ஒரு ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு பேரண்ட் டீச்சிங் சொல்லலாம். ஏன்னா பேரண்ட்ஸ் தான் எப்போவுமே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபஸ்ட்டு டீச்சர்ஸ். ஸோ நீங்கள் வந்து பாடம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய டீச்சர்ஸாகவும் உங்கள் பிள்ளைங்களுக்கு இருக்க முடியும். ஸோ முயற்சி பண்ணி பார்த்துட்டு எப்படி அவுட்புட் வந்துச்சு அப்படிங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.